Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6ஓட எக்ஸாம்பிள் 6.2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 6.3லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம். ஸோ 6.3 இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இருக்க கொஸ்டின் 4 இருக்கும் நமக்கு இதே மாதிரி. ஸோ 4லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ எல்லா வருஷ கொஸ்டின் பேப்பர்லேயும் அது வந்து இருக்கும். எதர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 4 இருக்கும். ஸோ 4ல் 1 வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, ஸோ பை வெக்டார் மெத்தட் ப்ரூவ் தட் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு கிவனோட டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ டயக்ராம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் நமக்கு வரும், சிமிலராக. ஸோ காஸ்னா மேலே கீழே இருக்கும், சைன்னா அப்படியே ஒரே இடத்துலையே வரும். ஸோ நம்ம பண்ணலாம் அடுத்தடுத்து. ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து இங்கேருந்து ட்ரையாங்கிள் ஒன்று இங்கே ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஏபி பிஎம் இது வந்து ஓ. ஓகே, ஸோ ஓ பிஓஎம் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளும், அண்ட் தென் ஏஓஎல்லுங்கிறது இந்த ட்ரையாங்கிள். எல்லோ எம்மும் பர்பண்டிகுலர் லைன், அதாவது பிஎம்மும் எல்ஏவும் பர்பண்டிகுலர் லைன்ஸை ஃபார் இந்த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்க மாதிரி எடுக்கிறோம். அண்ட் தென் இந்த வெக்டார் வந்து ஏ வெக்டார், அதாவது ஓஏ வெக்டார் வந்து ஏ வெக்டார், ஓபி வெக்டார் வந்து பி வெக்டார்னு அசியூம் பண்ணுறோம். அண்ட் தென் ஓஏ தட் இஸ் ஏஓஎல் இந்த ஆங்கிளை வந்து ஆல்ஃபானோ அண்டு பிஓஎம் இந்த ஆங்கிளில் பீட்டானோ அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் கீழே சொல்லியிருப்பேன். லெட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். ஸோ அதான் நான் சொன்னது. அண்ட் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், மேலே இருக்கிறது பி தி யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார்னா என்ன, மேக்னிடியூட் இஸ் 1 யூனிட் அண்டு விச் மேக்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி. பிகாஸ் யூனிட் வெக்டார் ஏன்னா நம்மளுக்கு காசோட வேல்யூ மேக்ஸிமம் லைஸ் இன் பிட்வீன் -1 அண்ட் +1. மேக்ஸிமம் வேல்யூ +1 தான், அது தாண்டி போகக்கூடாது. ஸோ வி ஆர் கன்சிடரிங் தட் ஆஸ் எ யூனிட் வெக்டார் அப்படின்னு. அண்ட் விச் மேக்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி மேலே சொல்லிட்டோம். தென் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இதான பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இதில் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை அது மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ட்ரா ஏஎல் அண்டு பிஎம் பர்பண்டிகுலர் டு தி எக்ஸ் ஆக்சிஸ், அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஏஎல் அண்ட் பிஎம்னு 2 ட்ரா பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே சொன்னது, ஏஎல்ஓ பிஎம்ஓ. இப்போ இதிலேருந்து நம்ம கிடைக்கிற அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஓஎல் வெக்டார் magnitude of OL vector equal to OA vector into cos of alpha. So OL, so இந்த value. Okay, so OL, இந்த OL vector நான் find பண்ணோன்னா which is the magnitude of OA vector into cos theta, because இந்த alpha thetaல நம்ம பேசுகிறப்ப cos of theta அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, OA vector into cos theta or cos theta equal to, ஸோ நமக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது வந்து நமக்கு என்ன ஹைபாட்னியூஸ் சைடு, இது வந்து நமக்கு என்ன ஆங்கிள் இங்கேருந்து எடுக்கிறோம். அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடு, ரைட்டா. ஸோ இப்போ நம்ம காஸ் ஆஃப் ஆல்ஃபாவை எப்படி எடுப்போம். ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், ரைட். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு என்ன, ஓஎல் பை ஹைபாட்னியூஸ் வந்து என்ன, ஓஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரில் இருக்குது. அப்புறம் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஓஏ வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. அண்டு நமக்கு தெரியும் இது வந்து என்ன, யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார்னா இட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 1. ஸோ யூனிட் வெக்டார்னா மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா யூ வில் கெட் காஸ் ஆல்ஃபா. சிமிலர்லி எல்ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா. அதே சேம் திங். ஸோ எல்ஏனா என்ன, இங்கேருந்து இங்கே வர்றது, பிகாஸ் இட் இஸ் ஆப்போசிட் சைட் டு திஸ் ஆல்ஃபா. அப்போ சைன்னா நமக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் ஓஏ இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அகெயின் இட் இஸ் யூனிட் வெக்டார் அப்படிங்கிறதுனால ஓஏ வெக்டாரோட ஆன்சர் 1, ஜஸ்ட் சைன் ஆல்ஃபா மட்டும் வரும். அப்போ ஓஎல் வெக்டார் இஸ் காஸ் ஆல்ஃபா, எல்ஏ வெக்டார் இஸ் சைன் ஆல்ஃபா. therefore ஓஎல் வெக்டார் கேன் பி ரிட்டன் as ஓஎல் வெக்டார் இன்ட்டு ஐ கேப். ஸோ ஐ கேப்னு எடுக்கிறோம் பிகாஸ் இட் இஸ் இன் தி பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே நமக்கு ஐ வெக்டாராக இருக்கும். ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ கேப். அண்ட் எல்ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆஃப் ஜே கேப். ஏன்னா சைன் வந்து கீழே இருக்குது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஆப்போசிட் சைடு. இந்த லென்த்தை பற்றி நம்ம பேசுகிறோம், ரைட். ஸோ விச் இஸ் இன் தி ஒய் ஆக்சிஸ், ரைட். இந்த பாயிண்ட் இஸ் இன் தி ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய்ங்கிறப்ப என்ன, கீழே வரும். ஸோ அந்த நெகட்டிவில் இருக்குது ஒய் ஆக்சிஸில், ஸோ தட் மைனஸ் போடுறோம். அண்ட் ஒய்யை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, ஜே வெக்டார் தட் இஸ் ஜே கேப் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் ஆஃப்
sin alpha into j cap. This is the value. Therefore, a vector a cap is equal to oa vector is equal to ol plus la. Correct? A cap na edu in the value which is ol plus la. நமக்கு தெரியும் இங்க அதுதான் நீங்க பொசிஷன் போட்டுருக்கீங்க பாருங்க. Through directa இங்க O na reach பண்றது is same as by going through OL and OL plus LM. L ல இருந்து இங்க M reach பண்றது. So அதுதான் இந்த directionையும் specify பண்ணிருக்கோம். So OL plus LA. So A cap is equal to cos alpha into I vector. OL மேல find பண்ணிருக்கோம். Minus sin alpha into J cap. So இது நம்மளுக்கு equation 1. And B vector என்ன வரும்? Similarly cos beta into I vector plus sin beta into J vector. Cos அதே B cap na மேல. So இங்க எடுத்த மாதிரி சேம் ஆர்குமெண்ட் மேலே எடுக்க போகிறோம். பட் ரெண்டுமே இங்கே என்ன y ஆக்சிஸ்லையும் இதுவும் நமக்கு பாசிட்டிவ் ஆஃப் y தான் இருக்குது. ஓகே, இதுவும் நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ மேலே பார்க்குறப்ப ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். சிமிலர் ஆர்குமெண்ட் சேம் இதையே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா b வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ வெக்டார் ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். கேப்னு எடுத்தாலும் சரி வெக்டார்னு எடுத்தாலும் சரி there is no problem. Therefore the angle between a cap and b cap is alpha plus beta. கரெக்டா? A கேப்புக்கும் A கேப் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது A கேப், B கேப் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஆங்கிள் வந்து இந்த மொத்த ஆங்கிள் விச் இஸ் நத்திங் பட் இங்கே இருக்க ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே இருக்க பீட்டா. அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம் ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. therefore A vector dot B vector equal to magnitude of A vector into magnitude of B vector cos of alpha plus beta. இது எப்படி வருது? நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டார் என்னது? cos theta equal to A vector dot B vector divided by magnitude of A vector into magnitude of B vector. ஸோ அதுதான் இதில் இருந்து நம்ம இதை ரீரைட் பண்ணியிருக்கோம். இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா அதுதான் இங்கே. அண்டு தீட்டா பிளேஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஏன்னா நம்மளோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அவ்வளோதான். ஸோ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் என்ன? 1. மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார் என்ன? 1. பிகாஸ் தே ஆர் யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் A டாட் B? ஸோ A டாட் B வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, ஸோ 3ல நம்மளுக்கு A டாட் B காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். சின்ஸ் ஃப்ரம் 1 and 2. ஓகே, ஸோ 1 and 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 நம்ம என்ன வச்சுருக்கோம்? A வெக்டாரோட வேல்யூ, 2 வந்து B வெக்டார். இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவீங்க? I கூட ஜே கூட தான் கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ திஸ் இஸ் யுவர் A வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் திஸ் இஸ் தி B vector. Okay, then I கூட தான். அப்போ என்ன வரும்? cos alpha into cos beta plus into minus minus sin alpha into sin beta. That is equation number 4. A dot B யோட answer. So from 3 and 4. So 3ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க? A dot B யோட answer cos of alpha plus beta ன்னு சொல்லிட்டோம். 4ல வந்து A dot B யோட answer cos alpha cos beta minus sin alpha sin beta ன்னு சொல்லிட்டோம். Therefore we are proving that cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. That's all for this example. ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி 4 ஐடென்டிட்டி இருக்கும். 4மே முக்கியம். டெஃபினட்டாக ஷோராக ஒரு கொஸ்டின் வந்துடும் அந்த 4லேருந்து. ரைட்? That's all for this example. And example 6.4 என்னன்னு பாருங்க. Again with usual notation in any triangle ABC prove that the vector method A by sin A, B by sin B, C by sin C அது 3 ஈக்குவல் அப்படிங்கிறத நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்த மாதிரி அதே ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ இது A வெக்டார் பிசி அண்டு இது வந்து B வெக்டார், இது வந்து நம்மளுக்கு C வெக்டார். அண்டு இந்த ஆங்கிள் ஏனா இந்த ஆங்கிள் என்ன வரும்? சாரி, இந்த ஆங்கிள் ஏனா இது வந்து பை மைனஸ் ஏ, இந்த ஆங்கிள் பினா இது வந்து பை மைனஸ் பி, இந்த ஆங்கிள் சினா விச் இஸ் பை மைனஸ் சி. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். அண்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிசி வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், சிஏ வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் அண்டு AB vector equal to C vector. 90% இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை. அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் A vector A, மேக்னிடியூட் ஆஃப் BC vector CA vector வந்து B, மேக்னிடியூட் ஆஃப் AB vector C. அண்ட் நமக்கு தெரிஞ்சது BC plus CA plus AB is equal to 0. அவ்வளோதான். இந்த 3 இன்ஃபர்மேஷன் தெரியும். சின்ஸ் we have, ஸோ நம்ம கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ BC cross BC vector plus CA vector plus AB vector equal to 0 vector. இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு. என்ன ரிசல்ட்டு? A வெக்டார் கிராஸ் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார்னு இருக்குன்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 0 அப்படிங்கிறது அந்த ரிசல்ட். ஸோ A வெக்டார் பிளேஸில் நம்ம இங்கே BC போடுறோம். நெக்ஸ்ட் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? நார்மல் ப்ராடக்ட் மாதிரி தான் ஈச் டேம் கூட பண்ணோம். அப்போ BC கிராஸ் BC ப்ளஸ் BC கிராஸ் CA ப்ளஸ் BC கிராஸ் AB ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 0. ஸோ அப்போ BC கிராஸ் CA and BC cross AB equal to 0. Why? Because எனக்கு என்ன தெரியும்? சேம் வெக்டார் A cross A ன்னு இருந்தால் அதோட ஆன்சர் என்ன?
0. ஸோ அப்போ பிசி கிராஸ் பிசி வந்து நமக்கு என்ன ஆயிரும்? ஸோ பிசி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஸோ தட் ரிமைனிங் இருக்கிறது இது மட்டும். அப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா இதை லெஃப்ட்டில் வச்சுட்டு இதை ரைட்டில் கொண்டு வந்தால் விச் இஸ் ஏபி கிராஸ் சிஏ. அப்போ இங்கே நான் கொண்டு வரப்போ மைனஸாக வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? ஜஸ்ட் இட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ அப்போ நான் இதை ரைட்டில் கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் ப்ளஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். சிமிலர்லி சிஏ வெக்டார் இப்போ நான் பிசி பண்ண மாதிரி அதே மாதிரி சிஏ வெக்டார் கூட இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ வில் கெட் 0. ஸோ அப்போ பிசி கிராஸ் சிஏ இதிலேருந்து நமக்கு என்ன வரும்? இந்த டேர்ம் மட்டும் ரைட்டில், ஏன்னா சிஏ கிராஸ் சிஏ 0 ஆகிடும். சிஏ இன்ட்டு ஏபி மட்டும் நமக்கு ரைட் சைடில் வந்துடும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? 1ல் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ், அதாவது இங்கே இருக்க பிசிசிஏ தான் இங்கே இருக்குது. அப்போ இது ஈக்குவல் டு சம் அதர்னா மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவல். அப்போ ஏபி கிராஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ கிராஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி கிராஸ் சிஏ. அப்போ எல்லா பக்கமும் மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா மாடுலஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ ஆல் தி 3 டேர்ம்ஸ்க்கும் நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ அப்போ இதை எடுக்கிற போது ஏபி கிராஸ் சிஏன்னும் போது சிஏ சைன் பை மைனஸ் பி அப்படின்னு வரும். எப்படி? இப்போ ஏபி பிசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏபி எங்கே இருக்குது? ஸோ ஏபி அண்டு பிசி இது பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்டு சி வெக்டார் ஏ வெக்டார் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் பி, மேலே இன்வால்வ் ஆகிருக்கிறது பை மைனஸ் பி. அதே மாதிரி பிசி சைன் பை மைனஸ் ஏ அந்திலிருந்து அண்டு ஏபி சைன் பை மைனஸ் சி, பிசி அண்டு சிஏவை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ பிசி இங்கே இருக்குது, சிஏ இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குது அண்டு பை மைனஸ் சி வந்து நமக்கு ஆங்கிளில் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதியாச்சு. தென் டிவைடிங் பை ஏபிசி, ஏன்னா இங்கே சைன் எடுத்தேன் காசு எடுக்கல. போன ப்ராப்ளம்லாம் அந்த முன்னாடி எக்ஸாம்பிள்லாம் காசு எடுத்தேன்னா இங்கே கொஸ்டினில் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்குது. அதனால் வி ஆர் டேக்கிங் சைன். ஓகே, அடுத்து எனக்கு ஏபிசியால் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 1 பை சைன் ஏ பை பி அந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. அதுக்காக எல்லா டேர்ம் கூடயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏபிசியை டிவைட் பண்ணுறோம். தென் இங்கே வந்து ஏஓ சியும் கேன்சல், பி வந்துடும் டினாமினேட்டரில். அண்டு சைன் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா தான். அப்போ சைன் ஆஃப் பி பை பின்னு வந்துடும். இங்கே என்ன வரும்? சைன் ஆஃப் ஏ பை ஏ. இங்கே என்ன வரும்? சைன் ஆஃப் சி பை சி முடிஞ்சு. அப்போ சைன் ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் பி பை பி ஈக்குவல் டு சைன் சி பை சி. மூணு ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவல். ஆர் இதிலேருந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் அதானே ஏ பை சைன் ஏ is equal to b by sin b equal to c by sin c. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் ஓவர். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். ரைட். ஸோ அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி இன்னும் 3 இருக்கும், அதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் அந்த 4லேருந்து 1. ஓகே, ஸோ அதில் 2 எக்ஸாம்பிள் வரும் அண்ட் 2 எக்ஸசைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சேம் ஆர்குமெண்ட் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். காசு வரப்போ மட்டும் மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், சைனில் சேம் ஒரே இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you for watching. We'll see in the next video. Thank you.